வணக்கம், வெல்கம் டு ஜேடி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் ஜேடாக்ஸ். ஓகே, ஸோ ஜேடி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ்லேருந்து நம்ம ஆல்ரெடி ரயில்வே 2027 சரியா, ஸோ 2027 நடக்கக்கூடிய ரயில்வே தேர்வுகளை வந்து டார்கெட்டாக வச்சு நம்ம பிஒய்க்யூ மேக்ஸ் சீரீஸ் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் சரியா. ஸோ ஒரு சீரீஸாக நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பேரலாக நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி சரியா. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி, தமிழ் சொசைட்டி, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ எல்லா டாபிக்ஸுமே இருக்குது. ஸோ எல்லா டாபிக்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது சரியா. ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சரியா. ஸோ ப்ரிலிம்ஸில் வரக்கூடிய 25 கொஸ்டின்ஸ். ஸோ 25 கொஸ்டின்கிறது ஒரு சின்ன நம்பர் கிடையாது சரியா. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய 25 மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸை டார்கெட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பிஒய்க்யூ சீரீஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா. ஓகே, ஸோ இந்த பிஒய்க்யூ சீரீஸில் என்னென்ன மாதிரி இருக்க போகுது சரியா. ஸோ எந்தெந்த எக்ஸாம்ஸ் நம்ம வந்து டார்கெட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான செஷன் இது, ஸோ எந்த மாதிரி டாபிக் வைஸ் நம்ம எப்படி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பிளான் பண்ணி படிக்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயில்டு இன்ட்ரோ வீடியோவாக நம்ம இதை பார்க்க போகிறோம் சரியா. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட இன்ட்ரோ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம கண்டென்ட்குள்ள போறோம் சரியா. ஓகே, இப்போ இந்த சீரீஸோட மெயின் விஷயம் என்ன சரியா. இந்த சீரீஸ் எப்படி, எந்த மாதிரி, எதை பேஸ் பண்ணி பிஒய்க்யூ சீரீஸ்னு சொல்லியாச்சு. எந்தெந்த பிஒய்க்யூ சீரீஸ் வந்து பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் சரியா. ஃபர்ஸ்ட் நம்மளோட கிளாஸ் நோட்ஸ்ல சரியா. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சீரீஸ்ல முதல்ல இட் இஸ் த ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சரியா ஃபார் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூஸ். ஸோ இப்போ இந்த சீரீஸ்ல நம்ம வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் தான் கவர் பண்ண போறோம் சரியா. விச் மீன்ஸ் மற்ற ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி எல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. பியூர்லி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சரியா. இப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் நமக்கு நடந்திருக்கு சரியா. ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சரியா, நிறைய எக்ஸாம்ஸ் நமக்கு நடந்திருக்கு. இந்த எல்லா எக்ஸாம்ஸ்ல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம் சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் 1 எடுத்துக்கிறோம் சரியா. இந்த குரூப் 1ல 2014 இருந்து 2025 வரைக்கும் சரியா. ஸோ 2014 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துல 8 குரூப் 1 நடந்திருக்கு சரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட், 8 குரூப் 1 நடந்திருக்கு. ஒவ்வொரு குரூப் 1லயும் 25 மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின் இருக்கும். அப்ப நமக்கு குரூப் 1 கொஸ்டின்ஸ் மட்டுமே ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கு சரியா. அடுத்து குரூப் 2 அண்ட் 2A சரியா. இன்னைக்கு குரூப் 2 அண்ட் 2Aக்கு வந்து காமனான ப்ரிலிம்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி குரூப் 2க்கு தனி ப்ரிலிம்ஸ், குரூப் 2Aக்கு தனி ப்ரிலிம்ஸ்லாம் இருந்துச்சு சரியா. ஸோ புது பேட்டர்ன், பழைய பேட்டர்ன், அது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணும்போது 2007 இருந்து 2025 வரைக்கும் இருக்கிற கடைசியா நடந்து முடிஞ்ச குரூப் 2 அண்ட் 2A அது வரைக்குமான எல்லா கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது 12 எக்ஸாம் நமக்கு நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 25 கொஸ்டின், நமக்கு 300 கொஸ்டின் இருக்கு. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்த்து நான் சொல்றேன். நெக்ஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் சரியா. ஸோ குரூப் 2Aக்கு மெயின்ஸ் வந்து 2024 தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சரியா. 2024 நமக்கு 40 ரீசனிங் கொஸ்டின் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் நமக்கு 50 ரீசனிங் கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுல நமக்கு 3 செட் நடந்திருக்கு சரியா. ஸோ எப்படி 2 குரூப் 2 தானே நடந்திருக்கு, எப்படி 3 செட்டுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இடையில வந்து ஒரு குரூப் 2A மெயின்ஸ் கேன்சல் ஆச்சு. ஸோ அதுல வந்து ஒரு 50 கொஸ்டின் சரி. அப்ப எல்லாத்தையுமே சேர்த்து நமக்கு 2 குரூப் 2A மெயின்ஸ் 1 கேன்சல் ஆயிருக்கு. ஸோ 100 கொஸ்டின். பழைய 2024 நடந்த ஃபர்ஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து ஒரு 40 கொஸ்டின். ஸோ இப்போ மொத்தமா நமக்கு 140 கொஸ்டின். இந்த 140 கொஸ்டினும் ஒன்லி ரீசனிங் மட்டும் தான் சரியா. குரூப் 2A மெயின்ஸ்ல நமக்கு ரீசனிங் மட்டும் தான் சிலபஸ்ல இருக்கு, மேக்ஸ் நமக்கு சிலபஸ்ல இல்ல. அடுத்து குரூப் 4. குரூப் 4 நமக்கு 2016 இருந்து 2025 வரைக்கும் நமக்கு 6 குரூப் 4 நடந்திருக்கு. எகைன் ஒவ்வொரு குரூப் 4லையும் 25 கொஸ்டின், நமக்கு 150 கொஸ்டின் இருக்கு சரியா. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு டவுட் வரலாம். என்னன்னா குரூப் 1 இங்க 2014 இருந்து எடுத்திருக்கோம், குரூப் 2 2007 இருந்து எடுத்திருக்கோம், குரூப் 4 2016 இருந்து எடுத்திருக்கோம் சரி. இதுக்கு ரீசன் என்னன்னா டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரையும் சரி, டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து மேக்ஸ் கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து தென் அதை நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சு அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம டைப் வைஸ் பிரிச்சு இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும் சரி. ஓகே, இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 4 இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே படிப்பாங்க சரியா. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 4ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிச்சிருவாங்க, பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய மற்ற எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் சரியா. மற்ற எக்ஸாம்ஸ் என்னது, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சரியா. இங்கேயும் நமக்கு மேக்ஸ் ரீசனிங் சிலபஸ்ல இருக்கு
சரியா? கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லயும் நமக்கு மேக்ஸ் ரீசனிங் சிலபஸ்ல இருக்கு. அடுத்து லைப்ரரியன் எக்ஸாம்ஸ். சரியா? இந்த மாதிரியான எக்ஸாம்ஸும் டிஎன்பிசி நடத்துறாங்க. சரி, அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ், சரியா, ஏஓ, ஏஇ, சரியா, ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் நடத்துறாங்க. அதே மாதிரி ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம், சரியா. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பிரசன்ட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ஜெயிலருங்கிற ஒரு போஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல உள்ள எக்ஸாம்ஸ். அண்ட் ஜூனியர் சயின்டிபிக் ஆஃபீஸர், ஜேஎஸ்ஓ, லேபர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ், பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன். சரி, இந்த பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ங்கிறது டெக்னிக்கல் சர்வீஸ். ஸோ அட் பிரசன்ட் நமக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நான் சொல்றது பழைய பேட்டர்ன், சரியா. இப்போ 2014 இருந்து ஆரம்பிச்சு கடைசியா ஒரு 10-11 வருஷம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸை நான் சொல்றேன், சரியா. அண்ட் ஆல் தி அதர் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் கண்டக்டட் பை தி டிஎன்பிஎஸ்சி. வெட்டினரி டிபார்ட்மெண்ட் இருக்கு, சரியா. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட், டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, சரியா. அப்போ எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எடுத்து படிப்பாங்க. எந்த ஸ்டூடெண்ட்டும், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பழைய கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள பிஒய்க்கு ஒர்க் அவுட் பண்ணுறது கம்மி, சரியா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா என்டையர் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்ல, சரியா, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கிற ஒரு 100+ கொஸ்டின் பேப்பர்ஸ், சரியா, 100+ கொஸ்டின் பேப்பர்ஸ், இதை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி, சரி, அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து 100க்கும் மேற்பட்ட கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து எல்லா மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின்ஸையும் நம்ம எடுத்து அதை டைப் வைஸ் நம்ம பிரிச்சு, சரியா, பர்சன்டேஜ் கொஸ்டின் தனியா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தனியா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியா, டைம் அண்ட் ஒர்க் தனியா, ரீசனிங்ல நமக்கு வந்துட்டு அனாலஜி தனியா, கிளாசிஃபிகேஷன் தனியா, சீரீஸ், கோடிங், டிகோடிங், டயஸ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே டாபிக் வைஸ், சரியா. இந்த 10 வருஷத்துல, சரியா, லாஸ்ட் 10 இயர்ஸ், சரியா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நடந்த எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து பார்க்க போறோம், சரியா. ஸோ மிகப்பெரிய ஜேர்னி, ஒரு மிகப்பெரிய ஜேர்னி, சரியா. ஸோ இதை பசங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஒவ்வொன்றத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணி அதை டாபிக் வைஸ் நம்ம பிரித்து படிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது, அவ்வளோ ஒர்க் நம்மளால பண்ண முடியாது, சரியா. அந்த ஒர்க்கை ஸோ நம்ம ஜேடாக்ஸ் மூலமா நம்ம வந்து பண்றோம், கிளியரா. ஓகே, ஸோ இது எல்லா கொஸ்டின்ஸ்ல இருக்கிற மேக்ஸ் ரீசனிங்கை நம்ம வந்து பார்க்க போறோம், ஓகேவா. சரி, எகைன் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா நமக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல்ல, சரியா, ஒரு ப்ராக்டிஸ் சீரீஸா இருக்க போகுது. இட்ஸ் நாட் அ ஃபவுண்டேஷன் கோர்ஸ், சரியா, ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸா இல்லாம ஒரு ப்ராக்டிஸ் கோர்ஸ், சரியா. ஸோ ஆல்ரெடி எனக்கு மேக்ஸ் வந்து ஓரளவு நான் படிச்சிருப்பேன் சார் மேக்ஸ் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ப்ராப்பரான கொஸ்டின் இல்லை, நிறைய இடத்துல நான் தேடி பார்த்துட்டேன், ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரா, ப்ராப்பரான ஆர்டர்ல எனக்கு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு, சார் இல்லை சார் எனக்கு பேசிக்ஸ்லாம் நான் ஸ்கூலில் படித்ததே எனக்கு போதும், எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே நான் வந்து மேக்ஸ் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, சரியா. ஸோ அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறத கூட நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் லெவலில், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஈஸி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், அடுத்து மாடரேட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், தென் ஹார்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், சரியா. ஸோ இந்த ப்ராப்பரான ஆர்டரில் நம்ம படிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸோட பிஒய்க்குன்னு சொல்லிட்டேன், சரியா. ஸோ மேக்ஸில் பர்சன்டேஜ், ஃபஸ்ட்டு டாபிக் பர்சன்டேஜ், சரியா. பர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல், தென் மாடரேட் லெவல், அடுத்து அட்வான்ஸ் லெவல், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பேசிக் லெவல், மாடரேட் லெவல், அட்வான்ஸ் லெவல். ஸோ ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல, ப்ராப்பரான ஆர்டர்ல நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ சீரிஸ் வந்து நம்ம பார்க்க போறோம், சரியா. நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கம்பைன்ட், சரியா. ஸோ இந்த இடத்துல நான் மெயின்ஸ்னு சொல்றது குரூப் 2A மெயின்ஸ் மட்டும் சொல்றேன், சரியா. குரூப் 2A மெயின்ஸ். ஸோ குரூப் 2A மெயின்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு, ரீசனிங் இருக்கு. ஸோ ரீசனிங்கை மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். இந்த பர்டிகுலர் ரீசனிங்க்கு மட்டும், சரியா, ரீசனிங்க்கு மட்டும் நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ளூ பிரிண்ட் நான் சொல்றேன், சரியா. ரீசனிங்ல ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எதை நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும், சரியா. ரீசனிங்ல வந்து 50 கொஸ்டின், மெயின்ஸ்ல ரீசனிங் 50 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அதுல எத்தனை டாபிக் இருக்கு, சரி, அந்த டாபிக்ல எந்தெந்த ரீசனிங் டாபிக்கை ஃபர்ஸ்ட் படிக்கணும், எந்தெந்த ரீசனிங் டாபிக்கை லேட்டா படிக்கணும்ன்ற ப்ராப்பரான ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், சரியா. ஓகே, அடுத்து கவர்ஸ் தி அவுட் சோர்சஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, சரி. அவுட் சோர்ஸ்னா என்னது, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் சர்டன், சரியா, சில யூபிஎஸ்சி கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சிக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய சில யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ், சரியா. ஸோ இங்கேயே நம்ம இந்த 100 கொஸ்டின்லயே நம்ம 2500 கொஸ்டின், சரியா, 2500 மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் கொஸ்டின்ஸ் கிட்ட பார்க்க போறோம், சரியா. இந்த 100 கொஸ்டின் பேப்பருக்கு மேல இருந்து நம்ம 2500க்கும் மேற்பட்ட
மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதோட சேர்த்து அதுக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸும். சரி, ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி புது பேட்டர்ன் ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா கூட அதுக்கும் நமக்கு ரெலவெண்டா இருக்கிற மாதிரி ஸோ இந்த அவுட் சோர்சஸையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ யூபிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். யூபிஎஸ்சியில் நமக்கு சிசாட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. சிசாட் மட்டும் இல்லை, அது போக நமக்கு சிடிஎஸ் எக்ஸாம் இருக்கு, என்டிஏ எக்ஸாம் இருக்கு. இந்த எல்லா எக்ஸாம்லையுமே நமக்கு அதே மாதிரி சிஏபிஎஃப், இந்த எல்லா எக்ஸாம்லையுமே நமக்கு மேக்ஸ் வந்து யூபிஎஸ்சி கேட்டு தான் இருக்காங்க. அதில் எல்லா கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறது இல்லை. டிஎன்பிஎஸ்சிக்கு ரெலவெண்டா, டிஎன்பிஎஸ்சி லெவலுக்கு எந்த கொஸ்டின்ஸ் நமக்கு ரெலவெண்டா இருக்கோ அதையும் நம்ம கிளாஸ்லேயே பார்க்க போறோம். தென் என்டையர் PYQ சீரிஸும் நமக்கு டாபிக் வைஸ். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 2007 நடந்த குரூப் 1 கொஸ்டின்ஸ், 2011 நடந்த குரூப் 1 கொஸ்டின்ஸ், 2015 நடந்த குரூப் 2 கொஸ்டின் அந்த மாதிரி கிடையாது. பர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் எடுக்கிறோம். அந்த டாபிக்ல கடைசி 10 வருஷத்துல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்க்க போறோம். சரியா? டைம் அண்ட் ஒர்க்ன்ற ஒரு டாபிக் எடுக்கிறோம். அந்த டைம் அண்ட் ஒர்க்ல கடைசி 10 வருஷத்துல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்லயும் நடந்த கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். சரி, அப்ப இந்த என்டையர் டாபிக் கொஸ்டின்ஸையும் நம்ம டாபிக் வைஸ் வந்து பார்க்க போறோம். சரியா? தென் டைப் வைஸ், இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். டைப் வைஸ்னா என்னது? பர்சன்டேஜ் டாபிக்னு சொல்லிட்டேன். அந்த பர்சன்டேஜுக்குள்ள நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு டைப் இருக்கு, பிரைஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு டைப் இருக்கு. சரியா? ஸோ கான்செப்ட் ஆஃப் ஏபி ரூல்னு ஒரு டைப் இருக்கு. அப்ப அந்த டைப்பை பேஸ் பண்ணி டைப் வைஸா நம்ம பார்க்க போறோம். சரியா? அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ள நம்ம போகும்போது அதுக்குள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிக்கும்போது அதுக்குள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு. சரியா? ஸோ 2 பிரின்சிபல் ஈக்குவலா இருந்தா ஒரு டைப்பு, சரியா, இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலா இருந்தா ஒரு டைப்பு. இந்த மாதிரி என்டையர் கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து ரொம்ப செக்ரிகேட் பண்ணி, சரியா, ஸோ மிகப்பெரிய ஒரு ஒர்க் இது. இதை செக்ரிகேட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். சரியா? அண்ட் நான் சொன்ன மாதிரி லெவல் வைஸ். சரியா? ஸோ லெவல் வைஸும் நம்ம வந்து இதை பார்க்க போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஈஸி, ஃபர்ஸ்ட் ஈஸி கொஸ்டின்ஸ் அண்ட் மாடரேட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஹார்ட் லெவல் கொஸ்டின். சரியா? ஸோ இதுதான் இந்த PYQ சீரிஸோட என்டையர் ரோட் மேப். சரி, இந்த PYQ சீரிஸோட என்டையர் ரோட் மேப். இந்த PYQ சீரிஸ்க்கு கொஸ்டின்ஸ் நம்ம எங்கேருந்து எடுக்க போறோம்ன்ற டோட்டல் ப்ளூ பிரிண்ட் இதுதான். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்து நமக்கு பார்க்கறது சிலபஸ். சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. குரூப் 1க்கு வேற சிலபஸ், குரூப் 2க்கு வேற சிலபஸ், குரூப் 4க்கு வேற சிலபஸ்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சிலபஸ், கட் காப்பி பேஸ்ட் தான். இன்னொன்று, சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, குரூப் 1ல கேட்குற ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக கஷ்டமாகவும், குரூப் 4ல கேட்குற மேக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படி தப்பு கணக்கு போடாதீங்க. டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்துட்டாங்க. சரியா? குரூப் 1 கேட்குற கொஸ்டினுக்கும் குரூப் 4ல கேட்குற கொஸ்டினுக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லா லெவலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரியா? இன்னும் சொல்ல போனா சில குரூப் 1 மேக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் செய்ய முடியுது, குரூப் 4 கொஸ்டின்ஸ்லாம் செய்யக்கூட முடியல, அப்படிலாம் இருக்கு. சரியா? தேர் இஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த லெவல் குரூப் 4னா ஈஸி, குரூப் 1னா கஷ்டம், அப்படிலாம் கிடையாது. மேக்ஸ் கொஸ்டின் எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்க போகுது. சரியா? எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. குரூப் 2க்கு ஒரு டிஃபரன்ஸ், குரூப் 1க்கு ஒரு டிஃபரன்ஸ், குரூப் 4க்கு ஒரு டிஃபரன்ஸ்ன்ற எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. அப்படிதான் இருக்க போகுது. சரியா? ஸோ அதனால நம்ம எல்லாத்துக்கும் கம்பைண்டா பார்க்க போறோம். சரியா? குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, டெக்னிக்கல் சர்வீசஸ். சரியா? ஸோ எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும். சரியா? அது போக அப்பார்ட் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸையும், சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த எக்ஸாம்ஸ்க்கு வர்ற கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ்ல இருக்கு. சரியா? அப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் டார்கெட் பண்ணி இந்த மேக்ஸ் PYQ சீரிஸ் இருக்க போகுது. சரியா? டிஎன்யூஎஸ்ஆர்பி மட்டும் தான் நடத்துறாங்களான்னு போக இதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்கு. என்னது? எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி. சரி, எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். சரியா? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் நடத்தக்கூடிய ஒரு போர்டு வந்து எஸ்ஆர்பி, ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து கோஆபரேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ மொத்தமாக ஓவரால் நம்ம வந்து இந்த PYQ சீரீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 3000 கொஸ்டின்ஸ்க்கு மேல, சரியா, 3000 கொஸ்டின்ஸ்க்கு மேல நம்ம PYQs டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல நான் சில கொஸ்டின் செய்வேன், நீங்களும் வந்து ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி ஒரே மாடல் கொஸ்டின். சரியா? ஒரே மாடல் கொஸ்டின்ல ஒரு 4 கொஸ்டின் நான் செஞ்சுட்டேன்னா இன்னொரு 4 கொஸ்டின் நீங்க செய்யற மாதிரி கொடுத்துருவேன். சரியா? ஸோ அது எல்லாமே வந்து நான் சொல்றேன். ஓகே, இது வந்து குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸ் சிலபஸ். சரியா? ஸோ நமக்கு 25 கொஸ்டின்ஸ் மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில 25 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த 25 கொஸ்டின்குள்ள நமக்கு ஆப்டிடியூட்ல 15ம் ரீசனிங்ல 10ம் கேட்டிருக்காங்க. சரியா? விச் மீன் கேட்டிருக்காங்கன்னா கேட்குறேன்னு வந்து சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்படி கேட்டாங்களா அப்படின்னா அதுல சில ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா,
இப்போ இந்த ரீசனிங்ல 10 கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி 10 கொஸ்டின் ப்ரிலிம்ஸில் கேட்கல. சரியா? இங்கே 15ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி 17 கேட்பாங்க. +2 இன்க்ரீஸ் ஆகுதா? அந்த 2வை இங்கே குறைச்சிருவாங்க, 8 கொஸ்டின் தான் கேட்பாங்க. எப்படி பார்த்தாலும் மேக்ஸுக்கு தான் வெயிட்டேஜ், மேக்ஸுக்கு தான் வெயிட்டேஜ். சரியா? ஸோ எகைன் டிஎன்பிஎஸ்சி 15 கொஸ்டினுக்கு ஆப்டிடியூட் கேட்குறேன்னு சொல்றதுக்காக 15 கொஸ்டின் கரெக்டாக கேட்பாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அது போன குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு வரலாம். டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா? 7 கொஸ்டின் தான் ரீசனிங்லேருந்து கேட்டிருந்தாங்க. எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 10 கொஸ்டின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 7 கொஸ்டின் தான் ரீசனிங்லேருந்து கேட்டிருந்தாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து கரெக்டாக அவங்க சிலபஸில் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலை. பட் எப்படி பார்த்தாலும் இந்த செக்ஷன்ல இருந்து 25 கொஸ்டின் கன்ஃபார்ம், அதில் பிரச்சனை இல்லை, அங்கே வந்து பிரச்சனை வராது. ஆனால் அதுக்குள்ளே ஸ்ப்ளிட் பண்ணுற ஆப்டிடியூட்லையும் ரீசனிங்லாம் பிரச்சனை இருக்குது. சரியா? ஸோ இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இங்கே 10 கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் 8 தான் கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம டிஎன்பிஎஸ்சிட்ட போய் ஏன் 8 தான் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஒருவேளை நாளைக்கு 10 கொஸ்டின் கேட்குற இடத்துல நாளைக்கு 15 கொஸ்டின் கேட்டால் கூட ஏன் 15 கொஸ்டின் கேட்டீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்கவும் முடியாது. சரியா? அப்போ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். போட்டித் தேர்வுக்கு படிக்க வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க வர்ற ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். இப்படி தான் கேட்பாங்க, நான் இப்படி கேட்டால் தான் நான் எழுதுவேன், அந்த மனநிலை இருக்கவே கூடாது. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு அந்த மனநிலை இருக்கவே கூடாது. நீ என்ன கேட்டாலும் நான் எழுதுவேன்னு எழுதும். சரியா? ஸ்கூல் புக்கில் நீ ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து கேட்டாலும் நான் எழுதுவேன். சரியா? இந்த மைண்ட் செட்டோட படிங்க, இந்த கான்ஃபிடென்ஸோட படிங்க. சரியா? ஓகே, இது குரூப் 1 சிலபஸ். ஸோ நெக்ஸ்ட் குரூப் 2 சிலபஸ். குரூப் 2 அண்ட் 2ஏக்கு கம்பைன் சிலபஸ் அதே தான், ஒன்றும் பெரிய சேஞ்சே கிடையாது. இதில் நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், அடுத்து பர்சன்டேஜ். சரியா? சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF அண்ட் LCM. சரியா? HCF அண்ட் LCM, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். சரியா? ஓகே, இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க சிலபஸ். இதுதான் டீடைல்டு சிலபஸா? சரியா? இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இதுல இருந்து மட்டும் தான் கொஸ்டின் வரப்போதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ இந்த சிலபஸ்ல மேக்ஸ்ல பாருங்க, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தை இல்லை, ஆனால் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கொஸ்டின் வரும். சரியா? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன்ங்கிற வார்த்தை இல்லை, ஆனால் அதுல இருந்து கொஸ்டின் வரும். சரியா? அப்ப டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்க சிலபஸ் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் தான். பட் இதுக்கு பின்னாடி நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. சரி, இதுக்கு பின்னாடி டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து என்னென்ன டாபிக்ஸ் கேட்பாங்கன்றது நம்மளே தான் கிரியேட் பண்ணணும். அப்போ சிலபஸை அவங்க ஒரு ஹிண்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸை நம்ம உருவாக்கணும், நம்ம தான் கிரியேட் பண்ணணும். சரி, இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ எகைன் பர்சன்டேஜ்லேருந்து கொஸ்டின் வரும். சரி, பர்சன்டேஜ்லேருந்து கொஸ்டின் வரும். எகைன் இந்த இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிற வார்த்தை கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும், கட்டாயம் இருந்திருக்கு, கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ சிலபஸை நம்ம டீகோட் பண்ண வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கு. சரியா? சிலபஸை நம்ம இதை மட்டும், இதில் உள்ள வார்த்தைகளை மட்டும் படிச்சு போகக்கூடாது, இதை டீகோட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு. சரியா? எகைன் டைம் அண்ட் ஒர்க்குங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் பைப் அண்ட் சிஸ்டம்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணல. பைப் அண்ட் சிஸ்டம் கொஸ்டின் இருக்கும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சிலபஸாக நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸு, டயஸு, விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். ஸோ இந்த வார்த்தை முக்கியம், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். சரி, இதுலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. சரி, இந்த ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அதிகமான கேள்விகள் இருந்து வருது. அண்ட் நம்பர் சீரீஸ், எகைன் சீரீஸ் டாபிக்ல நம்பர் சீரீஸ்ங்கிறது ஒரு டைப், அவ்வளோதான். சரியா? சீரீஸ்ங்கிற அந்த ரீசனிங் டாபிக்ல நம்பர் சீரீஸ்ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு டைப். இது போக நமக்கு ஆல்பபெட் சீரீஸ் இருக்கு. சரியா? அந்த ஆல்பபெட்டுக்குள்ள நமக்கு பேசிக் ஆல்பபெட் சீரீஸ்னு ஒன்று இருக்கு, ரிப்பீட்டட் ஆல்பபெட் சீரீஸ்னு ஒன்று இருக்கு. சரியா? அடுத்து ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்னு ஒன்று இருக்கு. சரியா? நான் வெர்பல் சீரீஸ்னு ஒன்று இருக்கு, மிக்ஸ்டு சீரீஸ்னு ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் சீரீஸ் இருக்கு, ஃபிபோனாக்கி சீரீஸ் இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அவங்க சொல்லியிருக்கிறது நம்பர் சீரீஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஆல்பபெட் சீரீஸ் இருந்தும் கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. சரி, அப்ப ரீசனிங்லேயே நம்ம வந்து என்ன சொல்லணும், பேக் ஒர்க் நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் ஓவர்வியூ. சரியா? பர்டிகுலராக நான் பேசுறது மேக்ஸ் ரீசனிங் மட்டும் பேசுறேன். இதுதான் வந்து மேக்ஸ் ரீசனிங் சிலபஸோட ரியாலிட்டி. சரியா? ஸோ ரியாலிட்டி என்னது, இவங்க கொடுத்துருக்க சிலபஸ் ஒரு ஹிண்ட்டு, இதை மட்டும்தான் படிச்சுட்டு போவேன்னு நம்ம நினைக்கிறது தப்பு.
இதுக்கு பின்னாடி பேஸ்ட் ஆன் த PYQs அனாலிசிஸ் நம்ம வந்து சிலபஸை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. சரியா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். என்னென்ன வரும்ன்றதை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு கிளாஸில் கொடுத்துருவேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து மெயின் சிலபஸ். இதை வந்து நம்ம ரீசனிங் பார்க்கும்போது, ஸோ மேக்ஸ் கிளாஸ் வரும்போது இடையில ரீசனிங் ஒரு டாபிக் வந்துகிட்டே இருக்கும். சரி, அப்போ தான் போர் அடிக்காமல் இருக்கும். ஃபுல்லாக மேக்ஸுமே இல்லாமல் ஃபுல்லாக ரீசனிங்குமே இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸ்டாக தான் கொண்டு போக போகிறேன். ஸோ மெயின் சிலபஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ மெயின் சிலபஸ் நமக்கு 27 டாபிக் இருக்கா? சரியா, 27 டாபிக் இருக்கு. ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து பழைய பேட்டர்ன். ஸோ 40 கொஸ்டின் இல்லை, ஆக்சுவலாக 50 கொஸ்டின் இப்போ. சரியா, அட் பிரசன்ட் நமக்கு 50 கொஸ்டின். சரியா, ஃபர்ஸ்ட் டைம் நடத்தினாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் டைம் நடத்தும் போது 40 கொஸ்டின்ல நடத்தினாங்க. செகண்ட் டைம் மெயின்ஸ் நடக்கும்போது, சரியா, செகண்ட் டைம் மெயின்ஸ் நடக்கும்போது 50 கொஸ்டின் நடந்துச்சு. பட் இந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிருச்சு. எகைன் தேர்ட் டைம். சரி, எகைன் தேர்ட் டைம்ல ஒரு 50 கொஸ்டின். அப்போ மொத்தமா நமக்கு 140 கொஸ்டின் வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு இருக்கு. டிஎன்பிஎஸ்ஸோட சோர்ஸ் படி நமக்கு 140 கொஸ்டின் இருக்கு. இந்த 140 கொஸ்டினையும் நம்ம டாபிக் வைஸ் நம்ம பார்த்துருவோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். இது குரூப் 4 சிலபஸ். அதே தான், 15 10 ஓவரால் நமக்கு 25. இது பிரச்சனை இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த சிலபஸ் தான். சரியா, இந்த சிலபஸ் தான் டீகோட் பண்ணதுக்கு அப்புறம், சரியா, லைக் சிலபஸ் பிஒய்க்யூலாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள சிலபஸ் வந்து இதுதான். சரியா? ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மேக்ஸ் சிலபஸ். சரியா, இது வந்து மேக்ஸ் சிலபஸ் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிசி, இட் இஸ் ஃபார் ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். சரியா, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, சரியா, கோஆபரேட்டிவ் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி, சிசாட், சிடிஎஸ், என்டிஏ, எஃப்சிஐ, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் நீங்கள் எடுத்தாலும், சரி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை நீங்கள் எடுத்தாலும் இதுதான் வந்து ஆல் இன் ஒன் சிலபஸ்ன்னு சொல்லலாம். சரியா, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற டாபிக்ஸை தவிர்த்து நமக்கு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வராது. சரியா, இப்போ மேக்ஸில் நமக்கு 3 பிரான்ச் இருக்கு. அரித்மெட்டிக், தென் அட்வான்ஸ் அண்டு நம்பர் சிஸ்டம். சரியா, 3 பெரிய பிரான்ச்சஸ் இருக்கு. சரியா, இது நான் சொன்ன மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனான சிலபஸ். நம்ம எந்த எக்ஸாம் படிக்கிறோம் அந்த எக்ஸாமுக்கு இதுல இருந்து என்னென்ன டாபிக் மட்டும் படிச்சா போதும்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். கிளியரா? ஓகே, இப்போ நான் டிஎன்பிசி பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். இதே சிலபஸை வச்சு நான் ஆர்ஆர்பி பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒருவேளை ஆர்ஆர்பி எழுதுற பிளான் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ஆர்பியோட பிவிக்யூ சீரிஸோட வீடியோஸ் பாருங்க. சரி, அதில் வந்து இந்த சேம் சிலபஸை நான் வந்து ஆர்ஆர்பி பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இதை டிஎன்பிசி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ டிஎன்பிசி பெர்ஸ்பெக்டிவ்ல டைம் அண்ட் ஒர்க்குங்கிற வார்த்தையை வந்து டிஎன்பிசி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பைப் அண்ட் சிஸ்டனை பற்றி மென்ஷன் பண்ணல. பைப் அண்ட் சிஸ்டம் வந்து டைம் அண்ட் சிஸ்டனுக்கு அடுத்த டாபிக் தான் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே நமக்கு எக்ஸாம்ல இருக்கு. சரியா, அதே மாதிரி டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை பற்றி டிஎன்பிசியோட சிலபஸ் பற்றி பேசல. பட் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பற்றின பேசிக் கொஸ்டின்ஸ் நமக்கு டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம படிக்கணும். டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது, அது கூடவே நம்ம ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ், போட் ப்ராப்ளம்ஸ் படிக்கலாம். பட் ரேஸ் டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணுன்ற அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இதில் வரதில்லை. எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்கு தான் வந்து இந்த ரேஸ் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது. டிஎன்பிசிக்கு அதிகமான கேள்விகள் வரதில்லை. நம்ம வேணா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட், பர்சன்டேஜ்ங்கிற வார்த்தை நமக்கு சிலபஸ்ல மென்ஷன் ஆகியிருக்கு, அதை கட்டாயம் படிக்கணும். ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்ங்கிற வார்த்தை நமக்கு மென்ஷன் ஆகல, அதையும் நம்ம படிக்கணும். ஸோ பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம படிச்சாகணும். சரியா? அடுத்து ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ங்கிற வார்த்தை டிஎன்பிசி சிலபஸ்ல மென்ஷன் ஆயிருக்கு, அதை கண்டிப்பா படிக்கணும். ஆனால் ஏஜ்ன்ற வார்த்தை டிஎன்பிசி சிலபஸ்ல மென்ஷன் ஆகல, அப்போ ஏஜ் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, படிக்கணும். சரியா? ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷன், சரியா, மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக்ல பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். சரியா, மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக்ல பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பார்ட்னர்ஷிப்னு ஒரு டாபிக் இருக்கு. சரியா, இந்த பார்ட்னர்ஷிப் டாபிக்ல என்ன பிரச்சனைனா, எஸ்எஸ்சியில் எப்போதுமே கேட்கறது தான், ரயில்வேலையும் எப்போவுமே கேட்கறது தான். யூபிஎஸ்சி பக்கம் போனோம்னா சிசாட்ல 2011 இருந்து 2023 வரைக்கும், சரியா, ஒரு கொஸ்டின் கூட பார்ட்னர்ஷிப்ல இருந்து வரல. ஆனா சடனா ஒரு கொஸ்டின் 2024 இருந்துச்சு. சரியா, இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னொன்று, மோஸ்ட் ஆஃப் த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் பார்ட்னர்ஷிப் டாபிக்கை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஏன்னா அதில் கேள்வியே கேட்கறது கிடையாது. இன்னொன்று, சில ஆஸ்பிரன்ஸ்க்கு பார்ட்னர்ஷிப்ன்ற ஒரு டாபிக் மேக்ஸ் சிலபஸ்ல இருக்குன்றதே தெரியாது. சரியா, ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நடந்தது. ஸோ அப்போ சடனாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரியா, ஸோ அதனால பார்ட்னர்ஷிப்ல சில பேசிக்கான விஷயங்கள் மட்டும், சரியா, பேசிக்ஸ் மட்டும், எல்லா டைப்பும் படிக்காம பேசிக்கான ஃபார்முலாஸ் மட்டுமாவது டிஎன்பிசி ஆஸ்பிரன்ட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது ஏன் நான் சொல்றேன்னா,
25க்கு எனக்கு 20 ப்ளஸ் வந்தா போதுன்றவங்களுக்கு நான் சொல்லலை. 25க்கு 25மே வாங்கணும்னு நம்ம நினைக்கும் போது இப்படிலாம் படிக்கணும். சரியா? நான் சொல்ற டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன். 25க்கு 20 ப்ளஸ் வந்தா போதும், நான் ஜிஎஸ்ல வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஓகே. சரியா? எனக்கு ஜிஎஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, ஆனா மேக்ஸ்ல நான் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன்றப்ப 25க்கும் 25மே வாங்கணும்னா அல்லது 25க்கு 24 அளவுக்கு வாங்கணும்னா இந்த மாதிரி ஏரியாஸ் ஃபுல்லா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகும். சரியா? அடுத்து ஆவரேஜ் கட்டாயம் படிச்சு தான் ஆகணும், அதில் பிரச்சனையே இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துட்டு எல்லா டாப்பிக்கும் படிக்க தேவையில்லை. இந்த மீன், மீடியன், மோட், சரியா, இந்த 3 பேரை மட்டும் படித்தா போதும். இது போக நமக்கு ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட அவ்வளோ டெப்த்து தேவையில்லை. அதெல்லாம் வந்து ஆர்ஆர்பிக்கு தான் அதிகமாக கேட்குறாங்க. இது மீன், மீடியன், மோடு மட்டும் நம்ம படித்தா போதும். ப்ராபபிலிட்டி அண்ட் பெர்முடேஷன் காம்பினேஷனில் வந்துட்டு ரீசனிங் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்குறாங்க. சரியா? ரீசனிங்கோட மெயின்ஸில் கேட்குறாங்க. இதை நான் உங்களுக்கு மேக்ஸில் இங்கே நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த பர்டிகுலர் டாபிக் குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்கில் வந்துகிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் பெர்முடேஷன் காம்பினேஷன் ஏரியாவில் வருது. நீங்கள் இந்த இடத்துல மேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணாலும் மெயின்ஸுக்கு கட்டாயம் படிக்க வேண்டிய தேவை இருக்கு. சரியா? ஓகே. அட்வான்ஸ் மேக்ஸ் சைடு வரும்போது பவர்ஸ், சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்லேருந்து கட்டாயம் கொஸ்டின் இருக்கும். ஆனால் சிலபஸில் அந்த வார்த்தை இல்லை. அல்ஜிப்ராவோட பேசிக்லேருந்து, அதாவது x+1/x ஒரு மாடல் இருக்கும். இந்த மாடல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ வந்து கேட்டிருக்காங்க. சரியா? பட் படிங்க, பட் எடுத்தோடனே படிக்க வேணா, பின்னாடி படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் அந்த வார்த்தையே மென்ஷன் ஆயிருக்கு, 100% படிச்சே ஆகணும். ட்ரிக்னாமெட்ரி தேவையில்லை, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் தேவையில்லை, ஜாமெட்ரி தேவையில்லை, மென்சுரேஷன் 2D அண்ட் 3D மஸ்ட், கோஆர்டினேட் ஜாமெட்ரி தேவையில்லை. சரியா? மென்சுரேஷன் 2Dக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க வார்த்தை ஏரியா, மென்சுரேஷன் 3Dக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க வார்த்தை வால்யூம். சரியா? அப்ப ரெண்டுமே படிச்சாகணும். நம்பர் சிஸ்டம் வரும்போது இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. இதுல இருந்து என்டையர் டிஎன்பிசி ஹிஸ்டரியில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் வந்திருக்கு. சரியா? அதை நம்ம விட்டுலாம். அதே மாதிரி டிஜிட் ஃபார்மேஷன் பத்தி நம்ம படிக்கணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் டிஜிட் ஃபார்மேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சி சிசாட்டுக்கு, அப்போ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். லாகர்தம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா? லாகர்தம் பேஸ் பண்ண டாபிக்ஸ் வந்து டிஎன்பிசிக்கு மோஸ்ட்லி வராது. சரி, அப்படியே வந்தாலும் ரொம்ப பேசிக்காக ஏதாவது 1-2 வரும், பட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. லாக் வந்து சிடிஎஸ் என்டிஏ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான் வரும், அதை இது பண்ணிடலாம். டெசிமல் படிச்சுக்கணும், டெசிமல் இஸ் மஸ்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் கட்டாயம் படிக்கணும். ரிமைண்டர் தியரம் தேவைப்படாது, யூனிட் டிஜிட் தேவைப்படாது. டிவிசிபிலிட்டி ரூல் படிச்சுக்கிறது நல்லது. சரியா? டிவிசிபிலிட்டி பேஸ் பண்ணி டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரலாம் கூட, அதை யூஸ் பண்ணி நம்ம மற்ற சில டாபிக்ஸை கவர் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் படிச்சுக்கிறது நல்லது. நம்பர் ஆஃப் ஜீரோஸ், எல்சிஎம் எஸ்சிஎஃப் கட்டாயம். அதே மாதிரி ப்ராக்ரஷன் ஏபி, ஜிபி, ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது. சரி, இவ்வளோதான் மேக்ஸ். சரியா? இதுதான் டிஎன்பிசி. நான் இப்போ சொன்னது டிஎன்பிசிக்கு மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். சரியா? மேக்ஸிமம், மினிமம் சொன்னா இன்னும் நம்ம கம்மி பண்ணலாம். பட் நான் சொன்னது மேக்ஸிமம், இவ்வளோலாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது மேக்ஸ். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ரீசனிங். சரியா? ஓகே. ஸோ ரீசனிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ ரீசனிங்கோட சிலபஸ் அண்ட் ரீசனிங்கோட மெயின்ஸ் ஓரியன்ட் விஷயங்களை வந்து கொஞ்சம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லாம் போகட்டும், நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? ஸோ என்டையர் குரூப் 2 மெயின்ஸை வந்து ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணி, சரியா, இந்த 3 செட்டை வச்சு, சரியா, 3 டைம் நமக்கு மெயின்ஸ் நடந்திருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம ரீசனிங் எப்படி படிக்கணும், சரியா, அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு ரீசனிங் அனலைசிஸ் வந்து நம்ம குரூப் 2 முடியட்டும், அந்த டைமில் நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறதுனால மேக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டோம். ரீசனிங் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே. ஸோ ரீசனிங் நான் சொன்ன மாதிரி கடைசியாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பிஒய்க்யூ சீரீஸோட ஃபியூச்சர்ஸ் என்னன்றதை பார்க்கணும். சரி, ஸோ மேக்ஸோட என்டையர் சிலபஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் என்னென்ன பிஒய்க்யூ சீரீஸ்லாம் நமக்கு உள்ளே இருக்க போகுதுன்றது பார்த்தாச்சு. சரி, பிஒய்க்யூ சீரீஸ்க்குள்ள என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்க போகுதுன்றது பார்த்தாச்சு. சரியா? எகைன் இந்த கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வந்து இந்த என்டையர் பிஒய்க்யூ சீரீஸில் நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூஸ். சரியா? டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீழேருந்து அப்படியே எடுக்கிற கொஸ்டின்ஸ் தான். சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீழே எப்படி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குலாக இருக்குமோ அதே தான் வந்து நமக்கு இருக்க போகுது. சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ். சரியா? ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ. சரியா? ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எகைன் நமக்கு பைலிங்குவல் தமிழ் பிளஸ் இங்கிலீஷ்.
ஸோ 2 லாங்குவேஜ்லையுமே இருக்க போகுது. சரியா, அதனால தமிழ் மீடியம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, 2 லாங்குவேஜ்லையுமே இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த பிவைக்யூ சீரீஸ் நமக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சரியா, ஆன் யூடியூப் நம்மளுடைய ஜேடி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ், ஜேடாக்ஸ் அகாடமியோட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா வீடியோஸ் ஃப்ரீயா உங்களுக்கு அப்லோட் ஆகும். சரியா, ஓகே. ஃபர்ஸ்ட். செகண்ட், அப்லோட் ஆன அந்த வீடியோவோட கிளாஸ் நோட்ஸ். சரியா, ஸோ கம்ப்ளீட் பிடிஎஃப் ஆஃப் தி கிளாஸ் நோட்ஸ் வில் பி ப்ரொவைடட் இன் த டெலகிராம். சரியா, ஸோ ஜேடி அகாடமியோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் ஆன அடுத்த நிமிஷமே அந்த வீடியோக்கான கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அப்லோட் ஆகிடும். சரியா, நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. தேர்ட், ஃபோக்கஸஸ் ஆன் லேட்டஸ்ட் டிஎன்பிசி பேட்டர்ன். சரியா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லேட்டஸ்ட் டிஎன்பிசி பேட்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு 2024க்கு அப்புறம், சரி 2024க்கு அப்புறம் ஸ்டில் ஒரு 2026 வரைக்கும் டிஎன்பிசியோட கொஸ்டின் கேட்குற நேச்சர் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவு ஈஸியான கால்குலேஷன்ஸாக இருக்கும், போட்டலாம். ஆனால் இப்போ கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்குது. சரியா, ரொம்ப டைம் டேக்கனாக இருக்குது. சரி, இன்னொன்று, ஆல்ரெடி நமக்கு ஜிஎஸ்லேயே ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதை வாசிக்கிறதுக்குள்ளேயே டைம் போயிடும். இதில் மேக்ஸையும் கால்குலேட்டிவ் வச்சா நமக்கு டைம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சரியா, அப்போ மேக்ஸை நம்ம அதிகமான ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி, சரியா, ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளவு அதை நம்ம வந்து ஸ்பீடாக செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. அடுத்து, கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ். சரியா, ஸோ எந்த டாப்பிக்கையும் ஸ்கிப் பண்ணாம கடந்த 10 வருஷத்துல டிஎன்பிசி கேட்ட எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாம, சரியா, ஒரு சிங்கிள் கொஸ்டின் கூட நம்ம ஸ்கிப் பண்ணாம எல்லா கொஸ்டினையுமே நம்ம டாபிக் வைஸ், டைப் வைஸ், லெவல் வைஸ் பார்த்துடலாம். ஓகேவா? சரி, அடுத்து நான் சொன்ன மாதிரி எகைன் டாபிக் வைஸ் இருக்க போது ஒவ்வொரு டாபிக்லயும் நமக்கு ஒவ்வொரு எக்ஸாம், சரியா, அந்த கொஸ்டின் எந்த எக்ஸாம்ல கேட்டதுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரியா, ஸோ கொஸ்டின் நான் சால்வ் பண்ணும் போதே அது இந்த வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல கேட்டது, குரூப் 1 2007 கேட்டது, குரூப் 4 2016 கேட்டதுங்கிற உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாம் வைஸ் அண்ட் டைப் வைஸ் இருக்கும் அண்ட் லெவல் வைஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து, கான்செப்ட் ஆஃப் 1:10 அப்ரோச். சரியா, 1:10 அப்ரோச்னா ஒன்றும் இல்லை, ஒரே கொஸ்டின் தான், சரியா, ஒரே மாடல் கொஸ்டின் ஒரு 10 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. சரி, ஒரே மாடல் கொஸ்டின் ஒரு 10 டைம் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 10 டைம் கேட்ட அந்த ஒரு மாடல்ல இருந்து நான் ஒரு கொஸ்டின் நடத்திடுவேன். மீதி 9 கொஸ்டின் அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இருக்கும், நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் மென்ஷன் பண்ணியே இருக்கும். சரியா, இன்னொன்று, நீங்க எந்த கொஸ்டினை வந்து செய்ய முடியுமோ அந்த கொஸ்டினை வந்து நான் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்துருப்பேன். சரியா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற கொஸ்டினா இருந்தா கூட நான் வந்து கிளாஸ்ல செஞ்சிருவேன், பயப்பட தேவையில்லை. சரியா, அப்போ 10 டைம் கேட்குற கொஸ்டினை அதுக்கு மாடலா ஒரு கொஸ்டின் நான் செஞ்சிருவேன், மீதி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஹோம்ஒர்க்காக எடுத்து செய்வீங்க. சரியா, அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் நான் கிளாஸ் பிடிஎஃப்லேயே உங்களுக்கு வந்துடும். அடுத்து, 2 to 3 வீடியோஸ் பெர் வீக். சரியா, ஸோ ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ அல்லது 3 வீடியோ. ஏன்னா பேரலா ரயில்வேக்கும் நம்ம மேக்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, ரயில்வே மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸும் வரும், அதே போக உங்களுக்கு டிஎன்பிசியோட மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸும் வரும். ஸோ ரெண்டுமே பேரலாக வந்துட்டு இருக்கும். ஸோ ரயில்வே ஒரு 2 வீடியோ வரும் ஒரு வாரத்துக்கு, டிஎன்பிசி ஒரு 3 வீடியோ வரும். சரியா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சைமல்டேனியஸாக ரெண்டுமே போயிட்டு இருக்கும். அடுத்து, ஹெல்ப்ஃபுல் ஃபார் அப்கமிங் குரூப் 2A ப்ரிலிம்ஸ். சரியா, ஸோ இந்த வீடியோ எடுத்து மேபி இது அப்லோட் ஆகி வித்தின் ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ள கூட நமக்கு ப்ரிலிம்ஸோட நோட்டிஃபிகேஷன் வரலாம். சரியா, ஸோ அந்த எக்ஸாம்ஸையும் நம்ம டார்கெட் பண்ணி அட் த சேம் டைம் அதுக்கடுத்து வரக்கூடிய குரூப் 4, சரியா, ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் அதையும் நம்ம டார்கெட் பண்ணி கொண்டு போக போகிறோம். பட் மெயின்லி இட் இஸ் ஃபோக்கஸ் ஆன் தி 2027. சரியா, நெக்ஸ்ட் இயர் எழுதுறாங்கல்ல அவங்களும் இதை பார்த்துக்கலாம். பட் குரூப் 4 அண்ட் குரூப் 2 and 2A அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்பீடாக அதை கவர் பண்ணி கொண்டு போயிடலாம். சரியா, ஓகே. ஸோ இதுதான் வந்து என்டையர் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பிவைக்யூ சீரீஸோட ரோட் மேப். சரியா, ஸோ பிவைக்யூ சீரீஸ் வந்து மோஸ்ட்லி ரயில்வே எஸ்எஸ்சிக்கு வந்து டெல்லியில் பண்ணுவாங்க. சரியா, அதை பேஸ் பண்ணி நம்ம ஜேடி அகாடமி மூலமாக ரயில்வேக்கு பண்ணிட்டு இருக்கோம். சரியா, ரயில்வேக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு, பர்சன்டேஜ் போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி ரயில்வே என்ன ஆர்டரில் போகுதோ அதே ஆர்டரில் டிஎன்பிஎஸ்சி நம்ம கொண்டு போகிறோம். சரியா, ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மேக்ஸ் தான். சாரி, மேக்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பர்சன்டேஜ். சரியா, ஓகே. ஸோ மேக்ஸ் படிக்கிறதுக்கு தயாராக இருங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த கான்செப்ட் கண்டென்ட்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க.
ரிவிஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்டையர் கவர்மெண்ட்டோட டிஎன்பிசியோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நமக்கு வீடியோ கிளாஸஸாக நமக்கு யூடியூப்பில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பர்சன்டேஜ் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.